This morning, let's turn our Bibles to Proverbs chapter 10, verse 22. இந்த காலவேளையிலே நம்முடைய வேதாம பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். The bless- நீதிமொழிகள் 10:22. The blessing of the Lord, it truly makes one rich. He adds no sorrow to it, neither does toiling increase it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். We are talking about financial and material prosperity. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். And I'm showing you how God has several ways to bless and prosper you and me financially. தேவனானவர் உங்களையும் என்னையும் செழிக்க பண்ண அநேக வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை காண்பித்து கொண்டு வருகிறேன். In the second part, I'm showing you how God takes a person who is poor, who lives in lack and want, and God blesses him and prospers him. How God does it? இரண்டாவது பகுதியாக அவைகளிலே எப்படி தேவன் ஒருவரை ஆசீர்வதித்து செழிப்பாக்குகிறார், ஏழ்மையிலே கீழே இருக்கிற மனுஷனை எப்படி உயர்த்துகிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். So God has ordained several ways to do this for you and me. இவைகளை நமக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்ய தேவனானவர் அநேக வழிமுறைகளை கையாளுகிறார். That is why the Bible is very important. We need to spend time with the Bible. ஆகவே தான் வேதாகமம் அவ்வளவு முக்கியம், அதனோடு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். The more you begin to read the word, the more you begin to understand what belongs to you, what is yours. வேதாகமத்தை படிக்க படிக்க எதெல்லாம் உங்களுக்கு உரியது என்பதை அறிய வருகிறோம். And you begin to understand how God does things. அது மட்டும் இல்லாமல் தேவன் எப்படிதான் காரியத்தை செயல்படுத்துகிறார் என்ற அறிவும் வருகிறது நமக்கு. So life becomes easier, it becomes more pleasurable. ஆகவே இவைகளை அறியும் பொழுது நம்முடைய வாழ்வு அனுபவிக்கக்கூடிய நல்லதா நிறைந்திருக்கிறது. Because you even learn how to pray and get whatever you want. ஏனென்றால் நாம் கற்றுக்கொள்கிறோம் எப்படி ஜெபித்து பதிலை பெறலாம் என்று. So the Bible teaches us several ways how God will prosper you and me. தேவன் எப்படி நம்மை செழிக்க பண்ணுகிறார் என்பதற்கு अनेक வழிமுறைகளை தேவன் கையாளுகிறார் என்று அறிய வருகிறோம். So in this series we plan to look at least 4 ways. இந்த பகுதியிலே நாம் குறைந்தபட்சமாக 4 பகுதிகளை காண்கிறோம். First one is the blessing of the Lord that is mentioned in Proverbs 10:22. அதிலே நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் 10:22 தேவனுடைய எப்படி நம்மை செழிக்க பண்ணுகிறார் என்பதை. God's blessings that and makes a person rich, truly rich. இங்க என்ன சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை உருவாக்கும் என்று. It's very clear, very plain, very simple. ரொம்ப தெளிவுமாக எளிமையாக தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். That word blessing can be translated in many ways. இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை அநேக விதியிலே நமக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன. Simply means God empowers you for prosperity. செழிப்புக்கென்று தேவன் நம்மை அவர் பலனை அருளுகிறார் என்பதை பார்க்கிறோம். So every single believer, every born again Christian is empowered for prosperity. ஆகவே ஒரு மறுபடியும் பிறந்த விசுவாசிகளும் நாம் தேவனிடத்திலிருந்து செழிக்க வல்லமையை பெறுகிறோம். God has put a supernatural power within you to propel you for success in life. தேவனானவர் நாம் செழித்து மேலே எழும்பத்தக்கதாக வல்லமையை அவரே அருளுகிறார் பாருங்கள். That is why I believe if you are a child of God, then you must be the best in everything. You must be the topmost in everything. ஆகவே தான் நான் சொல்கிறேன், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் எல்லாவற்றிலும் நாம் மேலே இருக்கிற பதிவிலே தான் நாம் இருக்க வேண்டும். You may start out from the lower level. ஆரம்பிக்கும் போது என்னமோ கீழேந்து ஆரம்பிக்கலாம், அது பத்தி பிரச்சனை இல்ல. But you have to reach to the top level. ஆனால் நாம் மேலே போய் சேரணும் இல்லையா? Because this power will propel you to the topmost level. ஏனென்றால் தேவனிடமிருந்து வருகிற வல்லமை நம்மை மேலோங்க செய்யும். Then a second way that God prospers you and me is through the covenant. இரண்டாவது வழி தேவன் எப்படி கையாண்டு நம்மை செழிக்க பண்ணுகிறார் என்றால் உடன்படிக்கையின் மூலமாக. I showed you many blessings comes through the covenant. சொன்னேன் அல்லவா, உடன்படிக்கையின் மூலமாக अनेक ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. And we talk about many blessings, but we leave out one blessing, that is financial and material prosperity. எல்லா ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறோம், ஆனா பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் விட்டு விடுகிறோமே. So I stressed upon and emphasized that Jesus died on the cross and shed his blood to meet all our needs, including the financial and material needs. ஆகவே தான் நான் சொல்லுகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கென்று மற்ற காரியத்தை அருளினது மட்டுமில்லாமல் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழிப்பையும் உருவாக்குகிறார் நமக்கு. We used the example of Abraham and I showed you various other examples how financial and material blessing is included in the covenant. நான் ஆபிரகாம் வாழ்விலும் எடுத்து காண்பித்த மற்ற வாழ்விலும் எப்படி பண விஷயத்திலும்
பொருளாதாரத்தில் இருக்கிற செழிப்பு இந்த உடன்படிக்கையிலே உள்ளடங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். And I showed you how when you enter into the covenant even on a false pretense, still God honors his word. அது மட்டும் இல்லாமல் உடன்படிக்கையிலே தந்திரமா யாராவது நுழைஞ்சா கூட அந்த உடன்படிக்கை அவர்களுக்கும் வேலை செய்யும். See, you and me can cheat, but God cannot cheat. He cannot change his word. பாருங்க, நீங்களும் நாமும் தேவனை ஏமாத்தலாம், ஆனா தேவனை ஏமாத்த மாட்டாரே. I showed you that. அதை Thirdly, we are going to look at the principle of seed time and harvest time, sowing and reaping, and tithe and offering. We are going to look at these principles. அடுத்ததாக விதைப்பு அறுப்பு. விதைப்பு காலம் ஒன்று இருக்கிறது, அறுப்பு காலம் ஒன்று இருக்கிறது. தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே காணிக்கை தசம பாகங்கள், அதன் மூலமாகவும் செழிக்க பண்ணுகிறார். And fourthly, the fourth way that God prospers you and me is through the law of association. நான்காவது வழி எப்படியாக தேவன் கையாளுகிறார் நம்மை செழிக்க, ஐக்கியம், மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ளுவதன் மூலமாகவும் நாம் செழிப்பாகிறோம். These are all laws. பாருங்கள், இவைகள் எல்லாம் நியமங்கள், விதிமுறைகள் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Very simple but very powerful, life changing and life transforming. இவை எளிமையான விதிமுறைகள், வாழ்க்கையை மாற்றி நிலைமைய ஆளே மாற்றி வைக்கிற காரியங்கள் இவைகள். See, very simple. You want to be a failure in life, all you have to do is just remain with failures. That's all. தோல்வி அடையணுமா, ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே இருங்க உங்க வாழ்விலே அதே நிலையிலேயே, அதேதான் தோல்வி. You want to be a useless, good for nothing and nothing in life, you just move around with people like that, you will become like that. ஒண்ணு இல்லாம ஒண்ணுத்துக்கு உதவாத ஆளாகணும்னா ஒண்ணுமே செய்யாம அப்படி நின்னுட்டா அப்படி ஆயிடுவோம். You want to be successful in life, ஆனா வாழ்விலே வெற்றி பெறணும்னா then you got to associate with them. ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். Principle is very plain, very simple. பாருங்கள், விதிமுறைகள் தேவன் ஏற்படுத்தினது எல்லாமே எளிமையாக இருக்கிறது. That is why there's a proverb in English, they say, tell me your friend, who your friend is, and I'll tell who you are. ஆகவே தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது பாருங்க, உன் நண்பரை காமி நீ எப்படிப்பட்டவன் நான் சொல்லிடுவேன்னு சொல்ற ஒரு பழமொழி இருக்குது. See, your friends and relative, all these people around you are very important. They either pull you down or they push you on top. பாருங்க, அதனால தான் நம்மை சூழ்ந்து இருக்கிற ஐக்கியம் கொள்ளுகிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருவேளை அவங்க நம்மளை இழுத்து கீழேயும் தள்ளிடலாம், மேலேயும் உயர்த்தலாம். That is the law of association. அது பேர் தான், அந்த விதிமுறை தான் ஐக்கியம் என்று சொல்கிறோம். But today let's look at the third principle, that is the principle of seed time and harvest time. இப்போ மூணாவதாக தேவன் ஏற்படுத்தின விதிமுறை என்னது? அறுவடை, விதைப்பு காலம், அறுக்கிற காலம். Prosperity through God ordained laws. செழிப்பு தேவன் உருவாக்கின விதிமுறை அவை. I want to show you how God has ordained certain laws, and those laws teach you and me how to prosper financially. தேவன் விதிமுறை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பாருங்கள், நியமனங்கள். அவைகளும் எதுக்கு என்றால் நம்மை செழிக்க பண்ணவே இருக்கின்றன. See, if you want to understand the spiritual realm, all you have to do is look at the physical realm and see how it works. எப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நடக்கிறது என்று நாம் அறிய வேண்டும் என்றால் இயற்கையான காரியங்களை பாருங்களேன், நம்மளுக்கு அறிவு வரும். The physical teaches us concerning the spiritual. இயற்கையான காரியங்கள் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லிக் கொடுக்கிறது காரியங்களை. The seen realm teaches us about the unseen realm. இந்த இயற்கையாக காண்கிற காரியங்கள் காணக்கூடாதவைகளை பற்றி நமக்கு அறிவை உருவாக்குகின்றன. So that is why when you see these laws all teach us something. So what do they teach? ஆகவே இந்த மாதிரியான நியமனங்கள், விதிமுறைகள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றன? See, God will never do anything without a purpose. பாருங்கள், தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்கிறவர் அல்ல. He is not like us. நம்மை போல இல்ல பாருங்க தேவனானவர். We will do things simply. நம்ம காரியத்தை செய்வோம், சும்மா செய்வோம். When you ask somebody why you are doing that, simply I'm doing it. யாராவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருப்பாங்க, என்னத்துக்கு செய்றீங்கன்னு கேட்டா நான் சும்மா செய்றேன்னுவாங்க. No purpose. ஒரு நோக்கம் இருக்காது. But God is not like that. He will never do anything without a purpose. ஆனால் தேவன் அப்படி இல்லவே. அவர் செய்றார்னா அதுக்கு நோக்கம் இருக்கும் பின்னால. Every single thing that he has created here on planet Earth in this universe has a purpose. இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே ஒரு காரியத்தை தேவன் செயல்படுத்துவார் என்றால் அதுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கும். Whether it is the galaxies, whether the animal kingdom, the plant kingdom, or whatever it is, every single thing is created for a purpose. பாருங்கள், என்ன ஒரு உலகம் கோலங்களை உருவாக்கினாலும் சரி, மிருகங்களையும் இயற்கையும் உருவாக்கினாலும் சரி, அவைகளுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கிறது. So God will never create anything without any purpose. ஆகவே தேவன் எதையும் நோக்கம் இல்லாமல் செயல்படுகிறவர் அல்ல. So when you look at these laws,
God ordained laws, they are there for a purpose. ஆகவே தேவன் உருவாக்கின இந்த விதிமுறைகள் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறது. If not, why should God ordain a law of seed time and harvest time? Why should there be a law like that? இல்லனா ஏன் தேவனானவர் விதைப்பு காலம் மறுப்பு காலத்தை உருவாக்க போகிறார்? Because there is a purpose in why he has ordained that law. அந்த விதிமுறையை அவர் உருவாக்குனதற்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதனால தான் கொண்டு வந்தாரு. So that is what we are going to look at. We are going to look at these laws, and I am going to show you how these laws teach us how to prosper financially and materially. ஆகவே தேவன் கொண்டு வந்த இந்த விதிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விதிமுறைகள் நம்மை எப்படி செழிக்க பண்ணுகிறது என்பதை பார்க்க போகிறோம். See, the Bible is a very practical book, my friend. பாருங்கள், வேதாகமம் நடைமுறைக்கு ஏற்ற புத்தகம். Another name for the Bible is, we call it the book of life. நம்ம வேதாகமத்தை எப்படி சொல்லி அழைக்கிறோம்? இன்னொரு விதத்திலே ஜீவனை ஊட்டுகிற புத்தகம் என்றும் சொல்லுகிறோம். That means from the first page to the last page, it teaches us about life, how to live successfully, how to live victoriously. That's what the Bible teaches. பாருங்கள், வேதாகமம் முதல் பகுதியிலிருந்து கடைசி பக்கம் மட்டுமாக வாழ்விலே நாம் எப்படி உயர்ந்து வெற்றி அடையலாம் என்று போதிக்கிறதாச்சு. Sometimes even Christian people don't understand the Bible. They think it is some religious teaching. கிறிஸ்தவங்களுக்கே தெரியல பாருங்க, வேதாகமம்னா என்னன்னு, இது ஏதோ ஒரு மத போதனை என்று எண்ணுகிறார்கள். No, the Bible, God's word, is not just for Christians or any religious group. It is for everyone, every single person on planet earth. பாருங்கள், தேவனானவர் வேதாகமத்தை உலகத்துல கொடுத்திருக்கிறார்னா இது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு என்று மட்டுமல்ல, இதுல உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியதாகும் இந்த வேதாகமம். It is for everyone who wants to live victoriously. It is for everyone who wants to live successfully in this life. இந்த வாழ்விலே வெற்றியாக ஜெயமாக வாழ விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இவை இருக்கின்றன. So turn with me to Genesis chapter 1. ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Genesis chapter 1. ஆதியாகமம் 1. First I'll read verse 11 and 12. 11 12ஆம் வசனத்தை முதலாவதாக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1 11 and 12. And then God said, let the earth bring forth grass, the herb, the hill seed, that yield seeds, and the fruit tree, and the hill according to its kind, whose seed is in itself on the earth. And it was so. And the earth brought forth grass, the herb that yield seed according to its kind, and trees that yield fruit, whose seed in itself according to its kind. And God saw it was good. 11 12ஆம் வசனம் பாருங்க, முதல் அதிகாரத்திலே. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். And then come down to verse 29. I'll read verse 29 also. 29ஆம் வசனத்தையும் படிக்கிறேன். And God said, see, I have given you every herb that yields seed which is on the face of all the earth, and every tree whose fruit yields seed to you, so it shall be for food. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. And turn with me to Genesis chapter 8 verse 22. ஆதியாகமம் 8:22 வாசிக்கிறேன் பாருங்கள். Now kindly pay attention to these scriptures, and you can go back home and reread it. இவைகளுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பிற்பாடு வீட்டில் போய் நல்லா உட்கார்ந்து படித்து பாருங்கள். Because whatever I say is based upon these scriptures now. ஏனென்றால் நான் பேச போகிற அனைத்து போதனையும் இவைகளை அடிப்படையாக கொண்டவை. 8:22. 8:22. While the earth remains, seed time and harvest time, cold and heat, winter and summer, day and night shall not cease. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். So here in Genesis chapter 8 verse 22 and Genesis chapter 1 verse 11 and 12. ஆதியாகமம் 11:12 ஆதியாகமம் 8:22 இவ்விதமாக சொல்கிறது. We see here the law of seed time and harvest time are being ordained and instituted by God. விதிமுறை
விதிமுறையாக நியமனமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற நியமனம். God has ordained a law. What law? A law of seed time and harvest time. A law of sowing and reaping. என்ன மாதிரி நியமனம் ஏற்படுத்தினார்? விதைப்பு காலம், அறுப்பு காலம். விதைப்பு அறுப்பு உருவாக்கினார், ஆரம்பித்தார். And he not only ordains a law, but he also provides seed for sowing and reaping. பாருங்கள், இந்த நியமனத்தை ஏற்படுத்தின மட்டும் இல்லாமல் தேவன் விதைப்புக்கும் அறுப்புக்கும் என்று விதைகளையும் உருவாக்கினார். So today whatever I say, I'm going to look at it in a very general way, and in the days to come we'll look at it in a deeper way. ஆகவே இன்றைக்கு நான் சொல்லுகிறவைகள் மேலானவைகளாக இருக்கும். அடுத்த வாரங்களிலே தொடர்ந்து ஆழமாக பார்க்கலாம். So both these scriptures, they talk about how God has ordained seed time and harvest time. That means God has appointed a time when you will sow and when to reap. இங்கே தேவன் இந்த ரெண்டு பகுதியிலும் பார்க்கிறோம். விதைப்பு காலம், அறுப்பு காலம் என்று இருவரையும் உருவாக்குகிறார். இதற்கென்று விதைக்கு ஒரு விதையும் கொடுத்து காலங்களை உருவாக்கி நியமனங்களையும் படைத்தார். That's why in Ecclesiastes chapter 3 verse 2 it says there is a time to sow and time to reap, a time to plant and a time to reap what you plant. என்ன சொல்கிறது? பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே அறுக்க காலம் உண்டு, விதைக்க காலம் உண்டு, அறுக்க காலம் உண்டு என்று சொல்கிறார் பிரசங்கி. That means a time has been appointed, a season has been appointed for sowing and a season for harvesting. அப்படினா என்ன அர்த்தமாம்? விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறதாம், அறுக்கிறதுக்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. Now you don't keep sowing when everybody is harvesting a particular crop. பாருங்க, ஒரு பயிரை எல்லாரும் அறுவடை காலத்துல கொண்டு போய் நாம விதைக்க கூடாதே. That is why whether you and me understand these truths, the farmer understands it very well. இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் அறிகிறோமோ இல்லையோ, விவசாயிங்க நல்லா அறிஞ்சு வச்சிருக்காங்க. You know, we say they are uneducated people, they are village people. என்ன சொல்லிக்கிறோம்? விவசாயிகளை பார்த்து படிக்காதவங்கன்றோம் நாம. But they understand certain things better than you and me. சில காரியத்தை உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் நல்லா அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள்தான். They understand these laws and principles of God better than you and me understand. தேவன் நியமித்த இந்த நியமனங்கள் எல்லாம் அவர்கள் சரியா சிறந்ததாய் அறிந்து வைத்திருக்கிறார்கள். They believe in these principles, they have more faith in these principles than you and me. இந்த மாதிரியான விதிமுறைகள் நியமங்களிலும் अनेक விசுவாசிகள் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள் விவசாயிகள் நம்ம காட்டிலும். That is why they will go to any extreme, you know, even pledge their homes and pledge their jewels and get money to buy seed. Why? Because they want to sow it. பாருங்க, விதைப்பு அறுப்பு அவ்வளோ நம்புறாங்க விவசாயிங்க. எவ்வளவுக்கு அவ்வளோ போறாங்க தெரியுங்களா? தங்களுக்கு இருக்கிற எல்லா சொத்து பத்து இன்னும் சொல்லப்பட்ட நகைகளை கூட வித்துட்டு விதைய வாங்கி விதை காலத்துல விதைக்கிறார்களே. They understand these laws very well. இந்த நியமனங்கள் விதிமுறைகளை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். They know that there is a time where they have to sow, then only they can reap. There is a time to reap also. அவர்கள் அறிந்து வைத்திருக்காங்க, ஒரு காலம் இருக்குது, இப்ப விதைக்கிற காலம், விதைச்சாதான் அறுவடை கிடைக்கும்னு அறிந்து வைத்திருக்கிறார்கள். So all laws, whether they are natural laws or spiritual laws, have been ordained by God and been established by God. ஆகவே ஆவிக்குரிய நியமனங்கள் கோட்பாடுகளானாலும் சரி, இயற்கையான கோட்பாடுகளானாலும் சரி, அவைகள் தேவனாலே ஆரம்பிக்கப்பட்டன, ஏற்படுத்தப்பட்டன. And these laws will work anywhere for anyone. It will work everywhere for everyone. இந்த நியமனங்கள் கோட்பாடுகள் தேவன் ஏற்படுத்தினார். இது எந்த இடத்துல வேணாலும் யாருக்கு வேணாலும் நடந்தேறும். That is why it is called a law. It will work for anyone and anywhere. இது ஆகவேதான் நியமனம் விதிமுறைன்னு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எங்க வேணா வேலை செய்யும், யாருக்கு வேணா வேலை செய்யும். For example, you take the law of gravitation. ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா? புவியீர்ப்பு விசை என்று. The law of gravitation teaches us that everything that is thrown up has to come down. என்ன புவியீர்ப்பு விசை விதிமுறை என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறது? எந்த பொருளை தூக்கி போட்டாலும் கீழே தான் வந்து விழும்னு. If you have a coin, உங்ககிட்ட காயின் இருக்குன்னா, and you throw up the coin, அந்த பைசாவை தூக்கி போட்டீங்கன்னா it will fall down. கீழே தான் வரும். If I do it, it will fall down. If you do it also, it will fall down. நான் தூக்கி போட்டாலும் கீழே தான் வரும், நீங்க தூக்கி போட்டாலும் கீழே தான் வரும். Even the unsaved, ungodly person, if he does it also, it will fall down. It's a law. It will work for anyone and everyone. ரட்சிக்கப்படாத அவிசுவாசி செஞ்சா கூட அது வேலை செய்யும். ஏன்னா இது ஒரு விதிமுறை ஏற்படுத்தப்பட்டவை. Understand? See, when you look at these laws, you begin to see the graciousness of God. இந்த விதிமுறையை நாம பார்க்கும் பொழுது தேவனுடைய
கிருபையை நாம் அறிய You begin to வருகிறோம். see the goodness of God. தேவனுடைய நன்மைகளை அறிய வருகிறோம். God has created this universe and ordained things so that anyone can prosper. இதன் மூலமாக என்ன அறிய வருகிறோம்? தேவனானவர் இந்த விதிமுறை எல்லாம் ஏற்படுத்தி வைத்தது நோக்கம் யாரு வேணா உபயோகிக்கலாம் என்று தானே என்று அறிய That வருகிறோம். is why he is a good God. ஆகவே தான் அவர் நல்ல தேவன் என்று He can never அழைக்கப்படுகிறார். think evil concerning you and me. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு காலமும் தீமை எண்ணுகிறவர் அல்ல. So this law will work for anyone. ஆகவே இந்த விதிமுறை எல்லாருக்குமே வேலை செய்யும். And it will work in any place also. இன்னும் சொல்ல போனா எல்லா இடத்துலயும் வேலை செய்யும். Because this is a God established law. God is the one who ordained it and established it. It will work anywhere and for anyone. இது வேலை செய்யும். ஏன்னா தேவன் ஏற்படுத்தினவை. ஆகவே எந்த இடத்துல வேணா யாருக்கு வேணாலும் வேலை செய்யும். It will work in India. இந்தியால வேலை செய்யும். It will work in Africa. ஆப்பிரிக்காலயும் வேலை செய்யும். It will work in America. அமெரிக்காவிலயும் It வேலை will work in செய்யும். Europe. யூரோப் கண்ட்ரிலயும் வேலை செய்யும். Any part, whether you're white, black or brown, it doesn't matter. This law will work for everyone எல்லா because பகுதி- it has been ordained by God and established by God. It will work. இது எல்லா இடத்திலும் இன்னும் சொல்ல போனா கருப்பா இருந்தாலும் பிரவுனா இருந்தாலும் எல்லோவா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை செய்யும். எல்லா உலகத்துல எல்லா பகுதியிலும். ஏன்னா இது தேவன் ஏற்படுத்தினதினாலே. That is the law of gravitation. இது புவி ஈர்ப்பு விசை என்று நாம் சொல்கிறோம் அவைகள். Then you have another law called the law of work. I'm just going to give one or two as an example. That's all. உதாரணத்துக்கு 1-2 விதிமுறைகளை சொல்றேன் கேளுங்கள். One, law of work. வேலை என்கிற ஒரு விதிமுறை தேவன் ஏற்படுத்தினார். In Genesis chapter 2 verse 15, you will find there that God not only created the Garden of Eden and put Adam and Eve there, but God assigned them work. ஆதியாகமம் 2:15 நாம் காண வருகிறோம். ஆதாமை எடுத்து சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்ததும் இல்லாமல் தேவன் அங்க வேலை என்கிற ஒரு விதிமுறையை ஆரம்பித்து வைக்கிறார். Now many people hate this word work. இந்த வார்த்தை வேலை என்கிற வார்த்தையை அநேகர் வெறுக்கிறார்கள். They like the word leave. அதாவது லீவ்னா விடுமுறைனா எல்லாருக்கும் இஷ்டம். Work means, they hate it. They're angry about it. வேலைனா கோபம் வரும். That is why when Friday comes, they're very happy. ஆகவே தான் பாருங்க உலகத்துல வெள்ளிக்கிழமைனா எல்லாரும் சந்தோஷமா போவாங்க. Monday starts itself, everybody is looking for Friday to come. பாருங்க மண்டே திங்கக்கிழமை ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் எதிர்பார்ப்பு வெள்ளிக்கிழமை தான். Monday morning when they are going to work itself, they're thinking about Friday. When will Friday come? பாருங்க திங்கக்கிழமை காலையில கிளம்பி வேலைக்கு போகும் பொழுதே எப்போ வெள்ளிக்கிழமை வரும்னு யோசிச்சுதானே போறாங்க. Because Saturday and Sunday is leave. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். And Sunday night everybody is cursing. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தை எல்லாருக்கும் பிடிக்காம சபிப்பாங்க. Because tomorrow morning they have to go to work. ஏன்னா மறுநாள் காலையில வேலைக்கு போகணுமே. Somehow we hate this word work. வேலை என்கிற வார்த்தையை எப்படியோ நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம். We think that this is something that it's a curse. We think work is a curse. என்னவோ ஏதோ நம்ம புத்திக்கு போயிடுச்சு. வேலைன்னா சாபம் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். Work is not a curse. Only sweat is part of the curse. You need to get that right. நான் சரியா படிக்கணும் வேதாகமத்தை. சரியா புரிந்து கொள்ளணும். வேலை சாபம் அல்ல, வியர்வைதான் சாபம். God is the one who established this principle of work. தேவன் தானே இந்த வேலை என்ற விதிமுறையை நியமனமாய் ஆரம்பித்து வைத்தவர். Today people go to work and they don't understand the purpose of work. இன்னைக்கும் ஜனங்க வேலைக்கு போறாங்க, வேலையோட நோக்கம் என்னன்னு தெரியாமே செஞ்சிட்டு வராங்க. One time I was doing a meeting here. இங்கே ஒரு நாள் நான் கூட்டம் நடத்தினேன். Somebody had invited a lot of IT people. ஒரு ஐடி ஜனங்கள் வேலை செய்யற படிச்சவங்க எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. Who held topmost positions from all IT field and different companies. வித்தியாசமான கம்பெனில ஐடி ஃபீல்ட்ல மற்ற ஹெட்டா இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டிருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. And they were talking about work. They were talking on a topic called Six Sigma. அதாவது இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க பாருங்க, படிச்சவங்க வேலை ஸ்தலத்துல இவங்கெல்லாம் கூட்டின்னு இங்க உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. என்னன்னா 6 சிக்மாஸ்னு ஒரு விதிமுறை இருக்குது உலகத்துல, சிக்மா. அதை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். To bring out the best production of anything. ஒவ்வொரு கம்பெனியிலும் சிறந்த உற்பத்தியை கொண்டு வருவதற்கான விதிமுறை அவை. So all these IT professionals were talking upon that. They have 6 steps before you bring out a product so that the product will be best. அதாவது உட்கார்ந்து பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு 6 டெஸ்ட் இருக்குது.
6 டெஸ்டுக்குள்ளாக போனால்தான் அவைகள் சிறந்ததாக வெளிவரும் என்ற ஒரு காரியத்தை. And last 40 minutes they gave me to talk about work. பிற்பாடு கடைசியா 40 நிமிஷம் என்கிட்ட கொடுத்தாங்க வேலையை பத்தி பிரசங்கம் பண்ண. So I began to teach them from the Bible about work. அப்பொழுது அவர்களுக்கு வேதாகமத்திலிருந்து வேலையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை I போதித்தேன். showed them why God ordained work. It was God who has ordained work. God is the one who instituted work for man. But why? Why did God give man work? Why God ordained man to work? தேவன் ஏற்படுத்தினாரே இந்த வேலை மனிதனுக்கென்று ஏற்படுத்தினார். அந்த வேலையை ஏன் மனுஷனுக்கென்று ஏற்படுத்தினார் தேவன் என்றும், ஏன் அதன் பின்னாடி என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் வேலைக்கு பின்னாடி என்பதையும் குறித்து பகிர்ந்து கொண்டேன். Because when you go back to creation and when you look at the book of Genesis, you will find that God created abundance for Adam and Eve. ஏன்னா ஆதியாகமத்திலே பார்க்கிறோம் வேலை வந்த பொழுது தேவனானவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு வேண்டியதே. இன்னும் சொல்ல போனா சம்பூர்ணமாய் படைச்சிருக்கிற நேரத்துல வேலை எதுக்கு? God's heavenly government is much better than any earthly government. பாருங்க, பூமியில் இருக்கிற அரசாங்கத்தை காட்டிலும் தேவனுடைய அரசாங்கம் ரொம்ப சிறந்தவை. He didn't ration out things for Adam and Eve. He says that's all. This is the limit for both of you. Only 2 of you are here. ஏவாளுக்கும் படைக்கும் பொழுது இவ்வளவு போதும் ரேஷன் மாதிரி படைக்கல பாருங்க தேவனானவர். Only 2 people are here, so much of apple, so much of vegetables, that will do for you. This is sufficient for you. 2 பேர் தான் இப்ப உலகத்துல இருக்கீங்க, அதனால பழங்கள்லாம் இவ்வளவு இருந்தா போதும், காய்கறிங்க இவ்வளவு சாப்பிட்டா போதும்னு அப்படி படைக்கல தேவனானவர். For 2 people he created abundance. The very place for them to live was such a vast place. பாருங்க, 2 பேருக்காக சம்பூரணத்தையே படைத்தார் நம் தேவனானவர், அவ்வளவு விசாலமான இடத்தை. So they had abundance. Then my question is, why God assigned them work? Because that is what we read in Genesis 2:15. இவ்வளவு சம்பூரணம் வைத்த பிற்பாடு ஏன் ஆதியாகமம் 2:15 தேவனானவர் வேலை என்றதை உருவாக்கி கொடுத்தார் ஆதாமுக்கு? Just turn to me in Genesis 2:15. ஆதியாகமம் 2:15 திருப்பி பார்ப்போமே. Then the Lord God took the man and put him in the garden of Eden to tend it and to keep it. பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். To tend it and to keep it means to guard it, to protect it and to cultivate it. பண்படுத்தவும் காக்கவும்னா என்ன அர்த்தம்னா, அதுல வேலை செய்யணுமா, அதை நீங்கள் விருத்தி பண்ணணும், அதுல விவசாயம் பண்ணுங்க, அதை காத்து கொள்ளுங்கன்றாரு. God didn't say, well, Adam and Eve, there is abundance here, much more than what you ever need for all your life, so you can just eat and sleep and roam about the garden. ஆதாமே பாரு, உனக்கு சம்பூர்ணத்தை உருவாக்கிட்டேன், நிறைய இருக்குதுப்பா, ஆகவே எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாய் பூரிப்பாய் இந்த உல்லாசமா தோட்டத்தை சுத்திட்டு வாப்பான்னு சொல்லல பாருங்க. Now we see God assigned them work. அங்க பார்க்கிறோம் தேவனானவர் வேலையை ஏற்படுத்துகிறார். So God tells him, guard it, till it, tend it and keep it. That means you guard it and protect it and you cultivate it. என்ன சொல்கிறார்? பண்படுத்து காத்துக்கொள் அப்படின்னா அதுல வேலை செஞ்சு காரியங்களை செயல்படுத்து, அதுல பாதுகாத்துக்கொள் எல்லாத்தையும் சொல்றாரு. In other words, God was telling Adam and Eve, this is the Garden of Eden and you got to make the entire universe, the whole earth like the Garden of Eden. That this is your assignment. என்ன சொல்கிறார்? வேலை என்னப்பா ஆதாம், என்ன செய்யணும்னா இந்த ஏதேன் தோட்டத்தை போல மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியையும் அந்த மாதிரி மாற்றிடுப்பான்றாரு. But the question is, why work? இப்போ கேள்வி என்னன்னா, எதுக்கு இப்போ வேலை? Today when you look at the modern person and ask him about work, why do you go to work or why do you want to work? இன்னைக்கு நவீன காலத்துல இருக்கிற ஆளை கூப்பிட்டு நீங்க ஏன் வேலைக்கு போறீங்கன்னு கேட்டா, you know what he says? என்ன சொல்லுவார் தெரியுங்களா? Unless we go to work, we can eat, we can live, then only we get a salary, then only we can live life here. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் வேலைக்கு போனா தானே சாப்பிட முடியும், பிழைக்க முடியும். Lot of people go to work just for a salary only. அநேகர் பாருங்க வேலைக்கு போறது வெறும் சம்பளம் வாங்க. We join on the 1st and we wait when 31st comes. 1ஆம் தேதி சேர்றோம், 30ஆம் தேதி எப்போ வரும்னு எதிர்பார்க்கிறோம். We think that God ordained work, this law of work, just for a salary. என்ன நினைக்கிறோம்? தேவனானவர் இந்த வேலைன்றதை கொடுத்திருக்கிறாரே, இந்த நியம விதிமுறையை ஏற்படுத்தி இருக்கிறாரே,
இது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்று எண்ணுகிறார்கள். See, today man does not understand the purpose of work, why God instituted work, why God ordained work. இன்னைக்கு மனுஷனுக்கு தெரியல தேவன் எதுக்கு வேலையை ஆரம்பித்தார், எதுக்கு கொடுத்தார், அதோட நோக்கம் என்ன என்று. Today we think about work in times of salary only. If I go to work, how much will I get? If I do this, how much will I get? இன்னைக்கு நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குன்னா வேலையை பத்தி, இந்த வேலைக்கு போனா நமக்கு எவ்வளவு சம்பளம், அந்த வேலையை செஞ்சா எவ்வளவு கிடைக்கும். When we join a company, the first thing we want to know is how much you'll pay me. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போணும்னா என்ன கேக்குறோம், இல்ல எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க எனக்குன்னு கேக்குறோம். We'll abide by all the conditions and terms of work, but the first thing that we want to know is how much you'll pay. அதாவது வேலையில கொடுக்கிற எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே சொல்லி சைன் போடுறோம், ஆனா சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்கன்றதை நம்ம கேக்குறோம், மறந்துறது இல்ல. But go back to Genesis 2:15. Did God tell Adam how much he will pay him? இங்க ஆதியாகமம் 2:15 இருந்து பாருங்க, இங்க வேலை கொடுத்த பொழுது ஆதாம் கேட்டானா தேவனே எனக்கு எவ்வளவு சம்பளம்னு. Anything mentioned there? அப்படின்னு ஏதாவது இருக்குதுங்களா வார்த்தை? Yes or no? இல்லீங்களா? God tell Adam, well, you got it, you cultivate this and I'll pay you so much every month. அப்பா அந்த ஆதாமே இதெல்லாம் பண்படுத்துப்பா, நிலத்தெல்லாம் இந்த இடத்தெல்லாம் பண்ணு, இதெல்லாம் காத்துக்கொள்ளு, உனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கறேன்னு சொன்னாருங்களா? Now don't get afraid. அப்ப சொல்றது பதில் சொல்ல பயப்படாதீங்க. Now don't get afraid because you may be thinking I'm telling you that you have to go to work and don't expect a salary. I'm not saying that. நான் வந்து நீங்க வேலைக்கு போங்க சம்பளத்தை எதிர்பார்க்காதீங்க நான் சொல்ல வரல, அது தப்பு. You cannot live without money. காசு இல்லாம நம்ம வாழ முடியாதுன்னு தான் பார்த்து கொண்டு வருகிறோம். I want you to understand the purpose of work, why God ordained work, why God instituted work for man. It's not just for salary. பாருங்கள் தேவன் ஏன் வேலையை ஆரம்பித்தார், நியமித்தார், அதோட நோக்கம் என்னென்று பார்க்கும்போது சம்பளத்துக்கு இல்லை என்று தான் பார்க்கிறோம். God never promised any salary to Adam and Eve. He said you do all this, I'll pay you so much. No, never. ஒரு வாக்கு கொடுக்கல பாருங்க ஆதாம் ஏவாளுக்கு, இது செய்யுங்க உங்களுக்கு இவ்வளவு தரேன், இது கிடைக்கும் உங்களுக்குன்னு சொல்லலையே. Then what does the law of work teach you and me? What does it convey to you and me? Why God ordained it and instituted it? அப்படினா இந்த வேலை என்கிற இந்த விதிமுறை நியமனம் நமக்கு என்ன போதிக்கிறது? Work is to bring out the abilities and the talents that God has placed within your life. தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிற திறமை தாளந்துகளை வெளியில கொண்டு வருவதுதான் வேலை. Now listen to me very carefully, all those who work and do business. வேலை செய்து வியாபாரம் செய்யற அனைவரும் ஜாக்கிரதையா நல்லா கேளுங்க இந்த வார்த்தைகளை. If you understand this principle, இந்த விதிமுறையை நீங்கள் அறிவீர்கள் என்றால் you can reach the top in life. நீங்கள் வாழ்விலே மேலான இடத்தை வந்து அடைவீர்கள். This principle will never fail. இந்த விதிமுறை எங்கேயுமே தோல்வி அடையாது. Work was never given for a salary. வேலை வந்து சம்பளத்துக்கு என்று உருவாக்கப்படவில்லை. That is why a lot of people they just go to work and they get a salary and they're very comfortable all their life with a salary. That's all. ஆகவே தான் பாருங்க அநேகர் வேலைக்கு போறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, அதோட வாழ்வை முடித்து விடுறாங்க நிம்மதியா. And some people even fix their own salaries. இன்னும் சில பேர் தன்னுடைய salary இவ்வளவு இருக்கணும்னு மனதில ஃபிக்ஸ் பண்ணிக்கறாங்க வேற. They say I want 1k per month. ஒரு மாசத்துக்கு 1 lakh. 1 lakh வேணும் சொல்லி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கறாங்க. They fix the salary 1 lakh. 1 lakhனா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கறாங்க. Now my question is why do you fix the salary? What if he wants to pay you 2 lakhs? You say don't want? ஏன் உங்க மனதில இந்த சம்பளத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? 2 லட்சம் கொடுத்தா வேணான்னு போறீங்களா? Anybody will say don't want? Nobody will say don't want, isn't it? சொல்லுவோமா? இல்ல யாருமே சொல்ல மாட்டோம். Work is not for a salary, my friend. வேலை வந்து சம்பளத்துக்கு என்று அல்லவே அல்ல. Work is to bring out the potential that God has put within you. உங்களுக்குள்ளாக எமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற திறமையை கொண்டு வருவதுதான் வேலை. See, God will never create good for nothing, so useless people. பாருங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவங்கன்னு தேவன் ஒருவரையும் உருவாக்கவில்லை இந்த உலகத்துல. Sometimes we look at people and you say he's a good for nothing, he's useless, he's a waste, we say. நாம உலகத்துல இருக்கிற ஆளுங்களை பார்த்து இவரு ஒண்ணுத்துக்கு உதவாதவர் வேஸ்ட்னு சொல்லிடுறோம் நாம சீக்கிரமா. But you don't tell me and you cannot convince me that God creates good for nothings and waste like that. ஆனா என்கிட்ட வந்து நீங்க நிரூபிக்க முடியாது தேவன் ஒருவரை கொண்டு வந்தார் உலகத்துல உருவாக்குனார்னா அவர் ஒண்ணுத்துக்கு உதவாம தான் உருவாக்கி இருக்கிறார் சொல்ல முடியாது. I refuse to believe that. அத நம்ப நான் நிராகரிப்பேன். God will never create useless people. தேவனானவர் உபயோகம்
மற்ற மனிதனை உருவாக்கவே இல்லை. So I believe that every person that is created by God is a person of potential. ஆகவே தேவன் உருவாக்கி வைத்த உலகத்தில் வைத்த ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு திறமை அபரிவிதமாக நிரப்பிதான் வைத்திருக்கிறார். Amen. Amen. I'm talking about every one of you, my friend. உங்கள் ஒவ்வொருவரையுமே குறிக்கிறேன் நண்பர்களே. One time I was doing a pastor seminar. ஒரு செமினார் நடத்தின பாருங்க பாஸ்டர்களுக்கு என்று. And about 200-300 pastors were there. ஒரு 200-300 போதகர்கள் இருந்தார்கள். And this is what I told them. அவர்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்தேன். I said every one of you can be like me or even better than me. என்னை போல நீங்க எல்லாம் ஒவ்வொருவரும் இருக்கலாம், என்னை விட சிறந்த போதகராகவும் இருக்கலாமே. You all have the potential to be better. வாழ்விலே சிறந்தவர்களாக இருக்க திறமை படைத்தவர்கள் நீங்கள் என்று சொன்னேன். This is how God created every single human being on planet Earth. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுகுலத்தையும் மனிதனையும் தேவன் இவ்விதமாக தான் உருவாக்கினார். I am totally convinced with that. அதை குறித்து எனக்கு சந்தேகம் இல்லாம உணர்த்தப்பட்டு இருக்கிறேன். That is why I value people no matter who they are. ஆகவே தான் ஜனங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நான் அவர்களை மதிப்பா தான் பார்க்கிறேன். Rich or poor, it doesn't matter to me. பணக்காரங்களோ ஏழையோ எனக்கு எல்லாரும் ஒருவர் தான். Because every single human being is being created in the image and likeness of God. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். So when I see people, I see the image of God in people's lives. That's all. ஆகவே ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயலை பார்க்கறாங்க அவங்களுக்குள்ள. So everyone has potential. Everyone has tremendous gifts and talents within them. ஆகவே ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய திறமையான காரியம் நிரப்பப்பட்டிருக்கிறது. Now how to bring out these gifts and talents and the potential that God has put within you? மனிதனுக்குள்ளாக நமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளையும் திறமைகளையும் அந்த காரியங்களை எப்படி வெளியில கொண்டு வருவது? See, it's all within you, but how does it come out? இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது, எப்படி வெளியில வரும்? How can you find out the potential and the gifts and the talents and the abilities that is within you that you possess? உங்களுக்குள்ளாக இருக்கிற தாளந்து திறமை காரியங்கள் எல்லாம் நீங்க தான் என்னென்ன அறிய வருவீர்கள், எப்படி தான் அறிய வருவீர்கள்? It is only when you do work. வேலை செஞ்சாதான் அறிய வருவோம். That is why you will find generally there are two categories of people all over. ஆகவேதான் உலகத்துல பொதுவா பார்த்தோம்னா ரெண்டு வகையான ஜனங்கள் இருக்காங்க. Whether secular work or spiritual work. ஆவிக்குரிய ஆபீஸ் ஆனாலும் சரி, வெளியில உலகத்துல ஆபீஸ்ல இருந்தாலும் சரி. One person who never does any work. ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, வேலையே செய்யாதவர். In Tamil say எப்ப பார்த்தாலும் ஓபி அடிக்குது. He never does anything. எதுமே செய்யாதவர் அவரு. He somehow skips all the work. He somehow cunningly cheats and does something and he avoids work. ஒருத்தர் இருக்கிறார், எப்படியோ அப்படியே நழுவிட்டே போயிடுவார், தந்திரமா எல்லா சூழ்நிலையிலும் வேலை செய்யாம. The other category is the person who does work, and the person who does work is always given more work. இன்னொரு வகை என்ன இருப்பாங்கன்னா அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, அவங்க கிட்ட இன்னும் அதிகமா குவிப்பாங்க வேலையை கொண்டாந்து. Now sometimes even Christian people come to me and tell me this. என்கிட்ட வந்து ஜனங்க இப்படி சொல்லுவாங்க பாருங்க, என்கிட்ட கூட. You say, see pastor, I'm working so sincerely, I'm working so hard, and the more I work, the more they are giving me work. But there is another person who does not do anything and they never give him any work. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? பாஸ்டர், நான் தான் இந்த ஆபீஸ்ல சிறந்த ஆளு, நல்ல வேலை செய்யற ஆளு, என்னவே வேலை வாங்குறாங்க, எல்லா காரியத்தையும் என் தலையில தான் போடுறாங்க. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறான், வேலையே செய்யாத ஆளு, ஆனா அவர்கிட்ட ஒருத்தரும் கேள்வி கேட்கறதுல ஒரு வேலையும் கொடுக்கறது இல்ல. Have you heard this? இந்த மாதிரி பேச்சு எங்கயாவது கேட்டிருக்கீங்களா? This is reality, isn't it? இதெல்லாம் நிஜம் நடக்குது உலகத்துல. This is what happens everywhere, whether secular or spiritual, it's there. இது ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, உலகத்துல இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, இவைகள் நடக்கின்றன. But don't worry about that. அத பத்தி கவலைப்படாதீங்க. Don't worry about the person who does not do any work. வேலையே செய்யாத ஆளை பத்தி கவலைப்படாதீங்க. See, this is what makes us mad sometimes. சில நேரத்துல நம்ம கோபப்படுத்துறது இந்த காரியம் தானே. That fellow is not doing anything and he's getting salary and I'm getting same salary, but I'm working much more than him. பாத்தீங்கன்னா நான் அவனை விட தாசி வேலை செய்றேன், ஆனா என்னைய மாதிரி அவனுக்கும் அதே சம்பளம். So I think the work is not the problem, the salary is only the problem. ஆகவே இங்க வேலை இவருக்கு பிரச்சனை இல்ல, சம்பளம் தான் இப்ப பிரச்சனை. But once again, see, you are thinking about only a salary, that's all. மறுபடியும் இங்க பார்க்கறோம், நாம எதை யோசிக்கிறோம்? சம்பளத்தை தான் பேசுறோம், யோசிக்கிறோம். But let me tell you something. இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. See, the person who does not do any work will never be able to accomplish anything in life. வாழ்விலே வேலையே செய்யாத ஆளு
எந்த காரியத்தையும் செய்ய போறதில்ல, சாதிச்சு முடிக்க போறதில்ல. You just send him out from that office or that company. அந்த ஆளை எடுத்து இந்த ஆபீஸ்ல இருந்து இந்த கம்பெனில இருந்து அம்ச்சிட்டாங்கன்னா his life is over, his chapter is over, he is doomed forever. வாழ்வு முடிஞ்சிச்சு, அவருடைய பகுதி முற்றிற்று. All his life he has been escaping work, not doing anything, so he'll never learn anything in life. ஆகவே வாழ்நாள் முழுவதும் ஏமாத்திக்கிட்டே தந்திரமா வந்ததுனால வாழ்வில எதுவும் செய்ய போறதில்ல, எந்த ஒரு நன்மையும் அனுபவிக்க போறதில்ல. His talents will not come out, his abilities will not come out, he will not know in what way he is gifted. அவருடைய திறமை வெளியில வந்ததில்ல, அவருடைய தாளந்து அவர் வாழ்வில இருந்து வெளில வந்ததில்ல, தான் எதுக்கு சாமர்த்தியம் ஆளுன்னு அவருக்கும் தெரியாததுனால அவர் உபயோகம் இல்லாமயே போயிடுவார். So he'll be doomed for life. ஆகவே வாழ்வு ஐயோ. But you take the person who does work, ஆனா வேலை செய்றாங்கள பாருங்க, all his talents, his abilities, everything begins to manifest. அவருடைய திறமை வெளியில வருது, அவருடைய தாளந்துகள் வெளியில வருது, his potential is manifested, அவருக்கு உள்ள இருக்கிற காரியங்கள் வெளியில காண்பிக்கப்படுகின்றன. and this person can work not only in this office but anywhere he goes he can work. Why? Because he has vast experience. இந்த ஆளு இந்த ஆபீஸ்ல மட்டும் வேலை செய்வார் மட்டும் இல்ல, மேல வருவார்னு இல்ல, இவர் எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் மேல வந்துருவார் எந்த ஸ்தானத்திலயும். So what is work? What does the law of work teach you and me? ஆகவே இந்த வேலை என்கிற நியமனம் உங்களுக்கும் எனக்கும் என்ன போதிக்கிறது? Don't work just for a salary. சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யாதீங்க. Work is to bring out the potential that God has put within you. தேவன் உங்களுக்குள்ள இருக்கிற திறமையையும் தாளந்துகளையும் கொண்டு வருவதுதான் வேலை. It is to bring out your giftedness and abilities that God has put within you. தேவன் உங்களுக்குள்ளாக வைத்திருக்க மதிப்புள்ள இந்த ஈவு திறமைகளை காண்பிக்கதான் வேலை. The more you begin to work, the more you discover your abilities and your potential and what you can accomplish. வேலை செய்ய தான் கண்டுபிடிப்போம், இதெல்லாம் என்னால செய்ய முடியும், அதையும் செய்ய முடியும்ன்றத. And some of you are thinking, but what about the salary? What about the money? அப்ப சிலர் பேர் யோசிக்கிறீங்க, அப்படின்னா இப்படியே இருந்துட்டேன்னா எனக்கு சம்பளம் எப்படிங்கன்னு. Well, money does not become a problem then. நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவருக்கு பணம்ன்றது ஒரு பிரச்சனையாவே நிக்காது. When you become the best in a particular thing, ஒரு காரியத்துல நீங்கள் சிறந்தவர்களாய் ஆவீர்கள் என்றால், then I tell you, you don't have to go knocking at companies' doors. They will come knocking at your doors and they will be willing to pay whatever you want. ஒரு காரியத்துல நீங்கள் சிறந்தவர்கள் ஆகுனீங்கன்னா நீங்க போய் வெளியில போய் பெரிய சம்பளத்துக்கு கதவு தட்ட வேண்டியதில்ல. மற்ற கம்பெனில அவங்க தெரிய வந்து அவங்களே வந்து உங்களை அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. Amen. Amen. You know, certain companies, they wouldn't like their CEOs to leave the company and go to some other company. பாருங்க, சில கம்பெனிங்கள்ல பெரிய லெவல்ல இருக்க CEO ஆளுங்களெல்லாம் மற்ற கம்பெனில போய் வேலை செய்ய விட மாட்டாங்க அவ்வளோ லேஸ்ல. The high level management people. அதாவது பெரிய பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கறாங்க பாருங்க, அந்த மேனேஜ்மென்ட்லயே, especially when they are very efficient. அது இன்னும் சொல்ல போனா அவங்க ரொம்ப திறமைசாலியா இருந்தாங்கன்னா வெளியில அனுப்பவே மாட்டாங்க. The moment they get news that he wants to go to another company, a better company for a better pay, அவங்களுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, இன்னொரு கம்பெனில சிறந்த வேலையில சிறந்த சம்பளத்துல போறாருன்னு தெரிய வந்துச்சுன்னா கம்பெனிக்கு, immediately they come to you and they speak to you and they say, well, we will hike your salary, we will give you all the benefits, whatever you want, we will give, because they don't want to leave you. They know you are the main for the company. உடனே வந்துருவாங்க, நீங்க இங்க இருந்து போகாதீங்களாக்கோ, நீங்க இங்க இருந்து போகாதீங்க, உங்களுக்கு இவ்ளோ சலுகை தரோம், இவ்ளோ சம்பளம் இன்னும் உயர்த்துறோம் சொல்லி இன்னும் நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா இவரு போயிட்டாருன்னா இங்க சிறந்த ஆளாச்சுன்னு தெரிய வரும் அவங்களுக்கு. Because you know everything about the company and you've been successful there and the company has been successful also. இவ்வளவு காலமாக இந்த கம்பெனில இவ்ளோ அறிந்து சக்சஸா இந்த கம்பெனி நடத்திட்டீங்க. ஆகவே இவ்வளவு காரியத்தை திறமையா செஞ்சு கொண்டு வர ஆளை விட மாட்டாங்க. So salary is not a problem. ஆகவே இப்போ அவருக்கு சம்பளம்ன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. But if you work for a salary, ஆனா வேலை சம்பளத்துக்குன்னு செஞ்சோம்னா that is totally different. அது வித்தியாசம். You will see some people 9 to 5 means 9 to 5 only they'll work. 9 இருந்து 5 மணி வரைக்கும் வேலையா, 9 மணிக்கு உள்ள வருவாங்க, 5 மணிக்கு பை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. 4:30 itself they'll start packing up to leave home. 4:30 மணிக்கெல்லாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி வச்சிருவாங்க பேக். Well, I don't want to get too much into those things. When we talk about work and all that, we'll get into detail. இத ரொம்ப ஆழமா போல, ஏன்னா நான் வேலைன்னு சொல்லி கொடுக்கும்போது நான் ஆழமா அதுல காண்பிக்கிறேன். But the law of work is established for this. ஆனால் இந்த நியமம் விதிமுறை வேலை என்பது வந்தது காரணம் இதுதான். Why you work? Not just for money. எதுக்கு வேலை? சம்பளத்துக்கு மட்டும் அல்ல. Don't worry about money. பணத்தை பத்தி
பத்தி கவலை விடுங்க. Even if your boss doesn't pay you, don't get worried. உங்களுக்கு தகுந்தத பாஸ் பே பண்ணலனாலும் கவலை விடுங்க. You have a heavenly boss watching everything. உங்களுக்கு மேல பரலோகத்துல இருக்கிற பாஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. Remember the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள ஞாபகம் இருக்குதுங்களா? I mean 40 years salary they got it all at one time, one shot. அந்த 40 வருஷம் அடிமையா இருந்த சம்பளத்தை ஒரே நாள்ல வாங்கிட்டு கிளம்புனாங்களே. All arrears, PF, whatever, everything came in one shot. ஒரு அரியஸ், PF, அவங்க மொத்த சம்பளம் எல்லாமே சேர்ந்து வாங்கிட்டு போனாங்கல்ல வெளியில. So don't worry about money, my friend. ஆகவே நண்பர்களே, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. God sees everything. He is in control of everything. தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அவர்தான் எல்லாவற்றையும் கைக்குள்ளாக வைத்து காரியத்தை நடத்துகிறார். I am not just talking theology here. I am talking about out of experience. அதாவது இது வந்து வெறும் இறையியல் வலையில போதிக்கிறது மட்டும் இல்லாம நான் வாழ்வில அனுபவித்ததையும் தான் வைத்து சொல்றேன். People always think about money. I tell you, don't worry about money. ஜனங்க எப்பவுமே காசு பத்தி தான் பேசுறாங்க. அத பத்தி கவலை வேண்டாம். For every minute that you work, God will see that you are paid for it and paid well for it. ஒவ்வொரு நிமிஷம் நீங்க திறமையா வேலை செஞ்ச ஒவ்வொன்றுத்துக்கும் தேவன் உங்களுக்கு சம்பளம் கிடைச்சதா பலன் கிடைச்சதான் பாத்துக்குவாரு. But then there are certain principles about work. You need to work as unto God, not just as serving a man. அது மட்டும் இல்லாம வேலையில இன்னொரு காரியம் முக்கியமானது இருக்குது. என்னன்னா நம்ம வேலை செய்வது பாஸுக்காக இல்ல, தேவனுக்கு கண்ணுக்கு முன்பாக நம்ம செய்கிறோம். Not pleasing your boss, but pleasing நம்மளுடைய பாஸ இஷ்டப்படுத்தி அவரை பிரியப்படுத்துறதுக்காக வேலை செய்யறது இல்லாம யாரை பிரியப்படுத்தணும், முதலாவதாக நம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். In offices you will see only when the boss is there, people even if they don't have work, they will pretend as if they are working, doing something. அதாவது சில ஆபீஸ்ல பாக்குறோம் பாருங்க, பாஸ் வந்துட்டாருன்னா, முதலாளி வந்துட்டாருன்னா அங்க வேலையே இல்லனா கூட வேலை இருக்கிற மாதிரி போட்டுன்னு செய்வாங்க. I've seen a person when the boss is there, நான் பார்த்தேன், பாஸ் இருந்தார்னா he'll simply be taking files from top and putting here and taking this and putting on top. அந்த ஃபைல்ஸ் எடுத்து இங்க போட்டு இங்க இருக்கிற ஃபைல்ஸ் எடுத்து அங்க போட்டு திறந்து வேலை செய்யறது தான். If the boss is not there, he will not do anything. பாஸ் இல்ல அப்படி போயிட்டானா எல்லாம் அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. That is the type of world that we live in. அப்படிப்பட்ட உலகத்துல தான் நாம வாழ்றோம் கூட. But the Bible teaches differently. You should not work to please your boss. அது வேதாகமம் தெளிவா போதிக்கிறதே, நம்ம முதலாளியை பிரியப்படுத்த வேலை செய்ய கூடாது. You work as unto God. God sees you and he watches you. தேவனுக்கு என்று வேலை செய்யணும். தேவன் பார்க்கறாருன்னு அவரை பிரியப்படுத்தத்தக்கதாக வேலை செய்யணும். When I was put in charge of the Bible college, in charge of all the students, அங்கே என்னை கொண்டு வந்து பைபிள் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்சார்ஜா போட்டாங்க. They will have work. Some of them will have garden work. Some of them will have church work. They'll have to clean the chairs and clean the church. Different types of work has been assigned to them. பையனுங்க படிக்கிற பசங்க அவங்க சும்மா இருக்க சோம்பேறியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காரியங்கள்லாம் வேலை பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. சில பேர் தோட்டத்தை பார்க்கணும், சில பேர் சேருங்களை பார்க்கணும், சில பேர் சர்ச்சில் இருக்க வேலையை பார்க்கணும். So before I could take charge of this duties, other people used to do it, and they will keep 2-3 leaders to watch whether these students are doing work correctly or not. Some will cheat without doing the work. அந்த வேலையை பொறுப்பு என் கையில வரதுக்கு முன்னாடி இன்னொரு பொறுப்பாளி எப்படி செஞ்சுட்டு இருந்தாருன்னா, இந்த பசங்களை எப்படி கையாண்டார்னா, இவங்க வேலை செய்ய வச்சுட்டு பசங்களை அவங்களுக்கு ஒரு லீடரை போட்டு பின்னாடி இருந்து பார்க்க வைப்பாரு அவங்களாம் செய்றாங்களான்னு. Because let's say you assign them work, you tell them to clean the chair, wipe the chairs. ஒரு வேலை இருக்குது வச்சுக்கோங்க, 4-5 பசங்களை கூப்பிட்டு சேரை வைப் பண்ணுங்கப்பான்னு வேலை கொடுத்துட்டோம்னா, not all, you will find 1 or 2 like that sometimes. எல்லாரும் இல்ல, ஒரு 2 பேர் இருப்பாங்க அதுல. They'll wipe the first row, they'll wipe the middle row and they'll wipe the last row. In between they'll just leave it out. பசங்க என்ன செய்வாங்க, முதல் ரோவை க்ளீன் பண்ணுவாங்க, ரெண்டாவது ரோலாம் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க, அதோட மிடில்ல போய்டுவாங்க, தொடச்சிட்டு இருப்பாங்க, கடைசில பார்த்தோம்னா கடைசி ரோ முடிச்சிட்டு போயினே இருப்பான். So that is why they will keep leaders. ஆகவே என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கண்காணிப்பாளரை நிக்க வைப்பாங்க அங்க. Student leaders that will watch over these people who are doing work to see if they are doing it correctly. ஸ்டூடண்ட்ஸ்க்கு லீடர், ஏனா இவர் அவங்க செய்யறத பாத்துக்கிறதுக்கு. But when I was put in charge, நான் என்ன சார்ஜ் போட்டவனே, the first thing is I changed the system. இந்த சிஸ்டத்தை மாத்துனேன்.
I told them, if you want me to be in charge of this, then the system needs to be changed first. என்னைய இந்த காரியத்துக்கு நீங்க சார்ஜா என்னை ஏத்துக்கிறீங்கன்னா நான் சிஸ்டத்தை மாத்த போறேன்னு சொன்னேன். So I called all the students. எல்லா ஸ்டூடண்ட்ஸை கூப்பிட்டேன். And I spoke to them. பேசினேன். I said, you are all, come here to do ministry. You are going through training here. You are going to become pastors. பாருங்க. Pastors, evangelists, you will be there. மாணவர்களே, நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க பயிற்சி பெற, படிச்சிட்டு என்னவாக பாஸ்டராக போதகராக வந்திருக்கீங்க. You are not thieves. நீங்க திருடருங்க கிடையாது. If you are a thief, then I don't mind putting a policeman behind you. நீங்க திருடனுங்களா இருந்தா உங்க பின்னாடி ஒரு போலீஸ்காரன் நிக்க வைக்கலாம். So I am going to assign you work, and when I assign you work, nobody is going to come and see you and watch you. நானும் வேலை கொடுக்க போறேன். இந்த வேலையை பிரிச்சு கொடுக்கும் பொழுது உங்களை கண்காணிக்கிறதுக்கு சூப்பர்வைசரா யாரும் இருக்க போறது இல்ல. Why should we have a supervisor for that? அந்த வேலைக்கு என்னத்துக்கு ஒரு சூப்பர்வைசர் தேவையா உங்களுக்கு? God is watching you. If you have that in mind, it will change your life. தேவன் பார்த்துன்னு இருக்கிறாரு. அத ஞாபகத்துல வச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை மாத்தும் சொன்னேன். Don't worry about man watching you. God is watching you. மனுஷன் பார்க்கறத விடுங்க, தேவன் பார்க்கறாரே. Keep this in mind. அத ஞாபகத்துல வெச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. Anytime I find your work is not done properly, then you will be punished severely for that. எந்த நேர காலகட்டத்திலேயாவது நீங்க செஞ்ச வேலை சரியா இல்லைன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு பனிஷ்மென்ட் சிவியரா இருக்கும்னு சொன்னேன். Then they understood it. அத புரிஞ்சிட்டாங்க சரியா. That whenever they work, God is watching. So they don't need any supervisors. எப்பலாம் வேலை செய்றாங்களோ தேவன் பார்க்கறாரு, சூப்பர்வைசர் தேவையில்லைன்னு அறிந்து வந்தார்கள். So this is how you need to work as a Christian, not just when people are there, your boss is there. No, even when he is not there, you need to remember that God is there. He is watching over you. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் வேலையை குறித்து இது அறிந்திருக்க வேண்டும். நாம் முதலாவதாக நமக்கு பாஸ் இல்ல, இங்க இருக்கிற முதலாளி ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு மேல தேவன் இருக்கிறாரு, பார்க்கறாரு. அவரை பிரியப்படுத்த நாம் நல்ல சிறந்ததா செய்ய வேண்டும் என்று அறிய வேண்டும். You will find some people going to work with a newspaper in the hand. சில பேர் வேலைக்கு போறாங்க பாருங்க, நியூஸ் பேப்பரை கூட கையில எடுத்துக்கிட்டு போறாங்க. You know anyone that pays you for reading newspaper in the office? ஆபீஸ்ல நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்கு யாராவது சம்பளம் கொடுத்தது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? Any job, any vacancies, please tell me. I'd like to do at least a part time there. நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்கன்னா அப்படிப்பட்ட இடத்தை சொல்லுங்க, நானும் எடுத்து வந்து சேர்ந்துறேன். வீட்ல படிக்கிறதுக்கு டைம் இல்லையா? He has no time to read the newspaper at home, so he's taking to the office there and go opens it there and he'll read there 1 hour 2 hours. பாருங்க, டைம் இல்லையா, வீட்ல நியூஸ் பேப்பர் வாங்கிட்டாங்களாம் படிக்கிறதுக்கு, அதனால போட்டுக்கினே போய் ஆபீஸ்ல உட்கார்ந்து படிக்கிறாங்க. How will your potential come out? How will your abilities come out? How will you know what is in you? And how will God bless you, the work of your hands, my friend? எப்படி உங்க திறமை வெளியே வரும், தேவன் வைத்த வெகுமதியான ஈவு எப்படி வரும், தாளந்து எப்படி வெளியில வரும், நீங்க எப்ப அறிய வருவீங்க? தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. Bible says that God is commanding a blessing upon the work of your hands. கையின் கிரியின் மேல் தேவன் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரே. Amen. Amen. Your hands are blessed hands, my friend. உங்கள் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள். Whatever you put your hand to do is blessed by God. God has commanded a blessing. கையிட்டு செய்கிறவைகள் அனைத்தும் வாய்க்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையாயிட்டு இருக்கிறார். So you don't go and sit on your seat there and put your hands like this in the office. ஆகவே கையை எடுத்துட்டு போயிட்டு கட்டினு உட்கார்ந்து நிக்க கூடாது ஆபீஸ்ல. Better do something with your hands. கையை வச்சு ஏதாவது செய்யணும். Then only God's blessing will be upon it. அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த கையில வரும். See, then only you will know the potential that is in you. You will know in what way you are gifted. அப்பதான் நீங்க அறிய வருவீங்க, தேவன் எனக்கு உள்ள என்னெல்லாம் gift வெகுமதி வைத்திருக்கிறார் ஈவுகளை என்று. Many Christian people take the Bible to the office. இன்னும் சில பேர் பாருங்க பைபிள் எடுத்துட்டு போறாங்க ஆபீஸ்க்கு. I remember when one person came and joined. ஒருத்தர் வந்து எங்க வேலையில ஜாயின் பண்ணார் பாருங்க ஆபீஸ்ல. He was not taught in our church. அவர் இன்னொரு சபைக்கு போறவரு. Came from a different place. வேற ஒரு இடத்துல இருந்து வந்தாரு. He never heard teachings like these things. இந்த மாதிரியான போதனை எல்லாம் அவர் கேட்டது இல்ல பாருங்க. So he joined the office. இங்க வந்து வேலையில அமர்த்தப்பட்டார். And he used to work in the office here. இங்க வந்து வேலை செஞ்சாரு. And every time he will come late. எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்றது. 9 o'clock office means he will come 10 o'clock only. 9 மணிக்கு ஆபீஸ்னா மெதுவா 10 மணிக்கு வந்து சேருவாரு. 5 o'clock it finishes means 4 o'clock itself he'll be packing up. 5 மணிக்கு போகணும் ஆபீஸ விட்டுனா 4:30க்குலாம் ஆரம்பிச்சிடுவார் ரெடி ஆவதுக்கு. And even in between he doesn't do much.
இடையில கூட ரொம்ப வேலை செய்யவும் மாட்டாரு. Because he comes by 10 o'clock. 10 மணிக்கு வருவாரு. By the time he opens the drawer and looks at the shelf and looks at some files, he'll take and open it. 11:30 will come, tea time. அதாவது டிராயரை திறந்து ஃபைல் எடுத்து இப்படி மேல கிணியும் பார்க்கிறதுக்குள்ள ஒரு 11:30 மணி ஆயிடும். Then he'll take this file, put it there, take another file, put it there. 12:30, 1 o'clock, lunch time. டீ குடிச்சிடுவாரு. இந்த ஃபைலை அப்படி மூடி வைப்பாரு, அந்த ஃபைலை அங்க வச்சோனே லஞ்ச் டைம் வந்துரும் பாருங்க. Same thing after lunch. அது லஞ்சுக்கு அப்புறமா அப்படிதான். Only 1 hour again tea time. கொஞ்ச நேரத்துல 1 மணி நேரத்துல போல டீ டைம் திருப்பி வந்துரும் மத்தியானத்துக்கு மேல. 4 o'clock itself he'll start packing up to go home. அப்புறம் 4 மணிக்கெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு போறதுக்கு. 4 o'clock he'll leave because it'll take 10-15 minutes to go out of the gate. 4 மணி 4:30க்கு விடுவாரு, ஆபீஸ் சீட்டை விடுவாரு. ஏன்னா கேட்ல வெளில போறதுக்கு 5 ஆயிடும். So we had a person in charge, like a manager who takes care of all the work and all that. ஆகவே எங்க ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் இருந்தாரு, வேலையெல்லாம் பார்க்கிறதுக்கு மேலோட்டமா பார்க்குவாரு. One day he came and he saw this person just opening the Bible there and reading and not doing anything. அவரு வந்தாரு அந்த ஏதாச்சுமா அந்த ரூமுக்கு. அவரு வந்தா இந்த மனுஷன் பைபிளை திறந்து வச்சு நின்னுக்கிறாரு டேபிள் மேல. He's supposed to be in the seat by 9 o'clock, but he only came by 9:45 or something. 9 மணிக்கு வரணும், வந்ததே 9:45 இங்க சீட்டுக்கு. And then he comes and puts the fan and opens out the shirt buttons and cools off a little. அங்க ஃபேன் கீழ நேரா சேர் இழுத்து போட்டு உட்காருவாரு. கொஞ்ச நேரம் வெயில்ல வந்தாரு இல்லீங்களா 9:45க்கு, கொஞ்சம் ஷர்ட் பட்டலாம் ஊத்தி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூல் பண்ணிப்பார் தன்னை. ரொம்ப சூடாயிட்டார்ல, கொஞ்சம் கூல் ஆகணும். And okay, after that what he does is he takes the big Bible and puts it on the table and he is reading the Bible there. அங்க அது போக இப்ப இழுத்தாரு, சேரை போட்டுக்கிட்டு டேபிள்ல உட்கார்ந்து பைபிள் பெருசா இருந்தது திறந்து வச்சாரு முன்னாடி. So the manager just came and he walked by, he just looked at him and he went by. அவரு மேனேஜர் அந்த பக்கம் போனாரு, பார்த்தாரு, இவரை பார்த்துட்டு போயிட்டாரு. 1 hour later he came back and this guy is still reading the Bible. 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்தாரு, இந்த ஆளு இன்னும் பைபிள் வச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாரு டேபிள்ல. And he got so mad and he fired him left and right. அவரு பார்த்தாரு, அந்த ஆளு மேல ரொம்ப கோவம் வந்து திட்டி தீத்தாரு. And he said, next time you come here, no reading Bible, he said. அடுத்த முறை நான் பாக்கும்போது பைபிள் படிக்க கூடாது இந்த இடத்துல. Work, not Bible, he said. வேலைதான், பைபிள் கிடையாதுங்க. And he just went away. அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாரு. I was sitting on the next table there. அங்க பக்கத்து டேபிள்ல நான் உட்கார்ந்திருந்தேன். This guy looked at me and told me, என்னை பார்த்து சொன்னார் பாருங்க இந்த மனுஷன், I thought this is a Christian office. இது என்னங்க கிறிஸ்தவ ஆபீஸ் இல்லையா? I asked, why, what happened brother? என்னாச்சு பிரதர்னே? He said, no, he's telling not to read Bible. பாருங்க பைபிள கூட படிக்க வேணாம்ன்றாரு. He's not saying not to read Bible, he's saying don't read Bible in the office here, read it at home if you want. நான் சொன்னேன் இல்ல அவர் பைபிள் படிக்க வேணாம்னு சொல்ல, ஆபீஸ்ல படிக்க வேணாம்னாரு, வீட்ல படிச்சுக்கலாம் நீங்க என்ன. See, if you are like this, then how will you know your potential? How will you know what God has put within you, your abilities and your talents and your giftedness? இப்படி இருந்தா உங்களுக்குள்ள தேவன் வைத்த ஈவு என்ன, திறமை என்ன, தாளந்துகள் என்னன்னு நீங்க எப்ப கண்டுபிடிக்கிறது? So don't worry about people who don't work or don't do anything. Don't worry about them. ஆகவே வேலை செய்யாதவங்கள பத்தி கவலையை விடுங்க. You don't have to answer for them, you have to answer for yourself only. அவங்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நமக்கு நாம பதில் சொல்லணும். So God has ordained work. The law of work teaches us that when we work, our potential, our gifts, our abilities begins to manifest. We begin to get better and better and better. வேதம் என்ன போதிக்கிறது? வேலை வந்தது நோக்கம் என்ன? உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஈவுகளையும் திறமைகளையும் தாளந்துகளையும் வெளியில கொண்டு வந்து நம்மளால என்னெல்லாம் செய்து முடிக்க முடியும் என்பதை காண்பிக்க என்று தான் அறிய வருகிறோம். When I was in AFT Chennai, அங்க AFT சென்னையில நான் இருந்த பொழுது nobody forced me or compelled me to do any work there. Like அங்க எந்த வேலையும் செய்யறதுக்கு இது செய்யுங்கன்னு யாருமே சொல்லவே இல்லை எங்களுக்கு. But I got involved in almost everything there. In all the work there, everything. அங்க இருக்கிற எல்லா வேலையும் எனக்கு தெரியும் செய்யறதுக்கு. Everything. எல்லாம். Whether church or whether electrical or AC, whatever it is there, because when the work was there, I will be there. அங்க எலக்ட்ரிக்கல் வேலைனாலும் சரி, ஏசி வேலைனாலும் சரி, ஏதாவது பழுது ஆனதுனாலும் சரி, நான் எனக்கு தெரியும். ஏன்னா அது ஆகும் பொழுதெல்லாம் நான் அங்க இருந்திருக்கேன். When pastor does a wedding, I will be there. திருமணம் போதகர் நடத்தினார்னா அங்க நான் இருந்திருக்கிறேன். He didn't say you have to be there. அங்க இருந்துதான் ஆகணும் ஸ்டாஃப்ங்களாம் சொன்னது இல்லையே. No, I put myself there because I wanted to see how he does things. அங்க நான் விருப்பப்பட்டு இருந்தேன். ஏன்னா காரியம் எப்படி போகுதுன்னு நான் அறிய வேண்டும் என்றதுனால. When he does a funeral, I will be there with him. அங்க போய் அடக்க ஆராதனை பண்ணாரா, நானும் அங்க
I learnt all these things, how to do all these things. எல்லாம் எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டேன். I remember the first time when he went overseas and somebody died in the church. ஒரு ஞாபகம் ஒரு நாள் பாஸ்டர் வெளியூருக்கு போயிட்டாரு, அடக்க ஆராதனை வந்துச்சு, இன்னொருத்த செய்ய வேண்டியதாயிற்று. There were many seniors than me. என்னை விட अनेक சீனியருங்க இருக்காங்க. And all of them were scratching their head and wondering how to do a funeral. அடக்க ஆராதனை எப்படி பண்றதுன்னு எல்லாம் தலையா சொஞ்சு நிக்கறாங்க, எப்படி ஆரம்பிக்குதுன்னு. Because they never pay attention, they never learnt from him. ஏன்னா பாஸ்டர் கிட்ட இருந்து எதை இதுவரைக்கும் கத்துக்கல அவங்க கிட்ட கவனமா. And then I said, well, I can do it. நான் சொன்னேன், சரி நான் செய்றேங்கன்னு. Because I heard him preaching, I know what he preaches, I have seen him doing it, so I'll do it. எனக்கு தெரியும், நான் கவனிச்சிருக்கிறேன் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, எப்படி செய்வாருன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு நான் செய்றேன். See, this is what will bring you to the top. It will bring out all your gifts, your abilities, your talented and your potential. அதுதானே ஒருத்தருக்குள்ள இருக்கிற திறமை, ஈவு, தாளந்து கொண்டு வந்து என்னெல்லாம் உள்ள இருக்குதுன்னு கொண்டு வரும். So don't worry about money. ஆகவே பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. Money will come. பணம் வரும். First you develop your potential, you develop your abilities, you develop your skill. முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை பெருக்குங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை பெருக்க பாருங்க. Even if you are given a small job, do it to the best of your ability. கொஞ்சம் சின்ன வேலை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு சிறந்ததா செஞ்சு முடிங்க. Do it in a way that will bring glory to the name of God. எந்த மாதிரி செஞ்சு முடிக்கணும்னா அவைகள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் அளவுக்கு. When you do that, then God will bless the work of your hands and you will prosper in the work of your hands. அப்படி செய்வோம் என்றால் தேவன் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார், செழிக்க பண்ணுவார், மகிமை கொண்டு வருவார். That is what we see there in Deuteronomy chapter 28 verse 12. அதேதான் உபாகமம் 22:12 ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். Turn with me for a moment to Deuteronomy. உபாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் 28க்கு. Verse 12. 12. And the Lord will open to you his good treasure, the heavens, to give the rain to your land in season, to bless all the work of your hand, and you shall lend to many nations, but you shall not borrow. உபாகம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். See, in the early Bible times, I told you it was an agricultural society. சனநாளிய ஆதி காலத்துல வேதாகம ஜனங்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் விவசாயிகளாகவும் இருந்தார்கள். So that is why it says that the Lord will open his good treasure to you. ஆகவே தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டன. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். Not only then, but even today, agriculture is dependent upon the rain. இன்னைக்கும் அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலகட்டத்திலும் விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுப்பதே மழைதான். If there is no rain, there will be drought, and drought means no agriculture. மழை இல்லை என்றால் வறட்சி, வறட்சி இல்லைன்னா பஞ்சம். So they depend upon the rain. So God says, I will open the windows of heaven and I will send the blessing of the rain upon your farms and lands. ஆகவே தேவன் இந்த வாக்கு ஆசீர்வாதமாக சொன்னார், உனக்கு வானத்தை பொக்கிஷசாலையை திறப்பேன், மழை பொழியும், ஆசீர்வதிக்கப்படும் என்று. And to bless all the work of your hand, and you shall lend to many nations and you shall not borrow. நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். Unfixed payment. பாருங்க, பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணல பாருங்க தேவன் அங்க. God doesn't say, well, you know, I will bless you that you and your family have sufficient. நீ உனக்கு உன் குடும்பத்துக்கு இவ்ளோ போதும்னு சொல்லி வைக்கல பாருங்க, எல்ல குறிக்கலையே. No, I will bless the work of your hands that you will be able to lend to who? Not to your neighbor, my friend. என்ன சொல்கிறார் பாருங்கள், கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கவும் நீ உன் தேசத்துக்கெல்லாம் கடன் கொடுப்பாய். Unimaginable, isn't it? யோசிக்க கூட முடியல பாருங்க. Lend to nations. தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். But that is what God promises. அதுதான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. See, this is what people don't understand. இதுதான ஜனங்கள் அறியாம இருக்காங்க. Only when you work, God's blessing is upon it, you begin to prosper. பாருங்கள், வேலை செய்தால் தானே ஆசீர்வாதம் தங்கும். Well, in the same way, God has ordained the law of seed time and harvest. அதே மாதிரி தான் தேவன் ஆரம்பித்தாரு விதிமுறையை.
விதைப்பு காலம் அறுப்பு காலம். Just like how the law of gravitation will not fail, it will work for anyone, anywhere. எப்படி புவி ஈர்ப்பு விசை எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் வேலை செய்தோ அதே மாதிரி Just like how God has ordained the law of work. எப்படி தேவனானவர் வேலை என்கிற விதிமுறை எல்லாருக்கும் ஆரம்பித்தாரோ That when you work, your skill, your abilities, your talents will come forth and God will bless you and you will excel because of that. அதுலயும் சரி வேலையிலயும் சரி உங்களுடைய திறமை ஈவுகள் தேவன் வைத்த காரியங்கள் எல்லாம் தாளந்துகள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். Every single person is uniquely gifted by God. தேவனால ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே தேவனால் ஈவை கொண்டு நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். Uniquely gifted means every single person has this gift to do something that nobody else can do. அதாவது எப்படின்னா அது எப்படி சொல்லணும்னா தேவன் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில எடுத்து இன்னொருத்தர்கிட்ட இல்லாத திறமையை வச்சிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும். So when you work, you discover that unique giftedness that is within you. தேவன் உங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில கொடுத்து வச்சிருக்கிறாரே அந்த திறமையை வேலை செய்யும் பொழுது தான் நீங்க கண்டுபிடிப்பீர்கள். So just like how all these laws will work for anyone and everyone. எப்படி இந்த புவி ஈர்ப்பு விசை எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் வேலை செய்தோ In the same way, the law of seed time and harvest time has been ordered and instituted by God. இந்த விதைப்பு காலம் அறுப்பு காலமும் தேவனாலே ஆரம்பிக்கப்பட்டவைதான். God is the one who established this principle. He said there is a time where you sow seed and there is a time when you will reap the harvest of what you sow. தேவனை ஏற்படுத்தினார் ஆரம்பித்து வைத்தார். எப்படி இங்க காலம் இருக்குது போ விதைக்கிறதுக்கு காலம் உண்டாகும் அறுப்புன்னு. And then in Genesis chapter 8 verse 32 this principle is reinstated there. அங்க ஆதியாகமம் 8:22ல பார்க்கிறோம் திருப்பியும் அந்த காரியத்தை உருவாக்கி வைக்கிறார். And God reaffirms it and it says as long as earth remains seed time and harvest time will remain. It will never cease, my friend. திருப்பி ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க தேவன் பூமி உள்ளளவும் விதைப்பு காலம் அறுப்பு காலம் இருக்கும் என்று ஞாபகப்படுத்துகிறார். As long as earth remains, as long as earth continues, seed time and harvest time will remain. Sowing and reaping will remain. என்ன சொல்கிறார் பூமி உள்ளளவும் அதாவது பூமி செயல்படும் மட்டுமாக அறுப்பு காலம் விதைப்பு காலம் இருக்கும் விதைப்பும் மறுப்பும் செயல்படும் என்று சொல்லிட்டார். Well, we have advanced in technology. ஆம் இந்த காலகட்டத்திலே நவீனத்திலே டெக்னாலஜில எல்லாம் முன்னேற்றம் தான். But will the law of sowing and reaping work today? இன்னைக்கும் இந்த காலத்திலும் மத்தியிலேயும் விதைப்பும் அறுப்பும் வேலை செய்துங்களா? Will it work, my friend? வேலை செய்துங்களா? It will work. வேலை செய்யும். It's a God ordained law. ஏனா அது தேவனால் நியமிக்கப்பட்ட நியமனம். As long as earth remains, this law will work. It will never fail. பூமி உள்ளளவும் இந்த நியமனம் வேலை செஞ்சுதான் இருக்கும் கடைசி வரைக்கும். Well, this is just the introduction. இது வெறும் ஆரம்பம். I'll show you what God teaches us through these laws. இந்த விதிமுறையின் மூலமாக தேவன் என்ன சொல்லி கொடுக்கிறார் நமக்கு என்று பார்ப்போம். Talk about seed time and harvest time, sowing and reaping. விதைப்பு காலம் அறுப்பு காலம் விதைப்பு அறுப்பு. I'll show you the power of the seed. அந்த விதையினுடைய வல்லமையை நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. How the seed has the ability to multiply and to bring forth a harvest of whatever you sow. இந்த வல்லமை உள்ள இந்த விதையிலிருந்து எப்படி வல்லமை உள்ள அறுவடையை பெறலாம் என்று காண்பிக்க போகிறேன். That is why God has ordained this law, my friend. ஆகவே தான் இந்த நோக்கம் கொண்டுதான் தேவன் அறுப்பு காலத்தையும் விதைப்பு காலத்தையும் உண்டாக்கினார். Why? ஏன்? So that whatever you sow will multiply and come back to you as a harvest. நீங்கள் எதை விதைச்சாலும் அவை 100 மடங்காய் அறுவடையாய் பெரும்படிக்காக தான் இவைகளை ஏற்படுத்தினார். Harvest is what? Abundance. அறுவடைனா என்னது? சம்பூரணம். When you sow little, but when you reap abundance. விதைக்கும் போது கொஞ்சம், ஆனா அறுக்கும் பொழுது நிரம்ப பெருக்கம். That is why this law is there. அதுக்காக தான் இந்த நியமனத்தை விதிமுறையை ஏற்படுத்தினார் Law of தேவனானவர். seed time and harvest time, sowing and reaping. விதைப்பு காலம் அறுப்பு காலம் விதைக்கிறதுக்கு அறுக்கிறதுக்கு. Well, I'll just stay